ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 9th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கும்யூங்கோட தம்பி வந்துட்டு அந்த சாயோட பொண்ணை தான் லவ் பண்ணிகிட்ருக்கான்ற விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா இந்த விஷயம் வந்துட்டு ஏசனுக்கும் வங்சிக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை பேசுகிறதுக்காக கூப்பிட்ருப்பாங்க போல். ஆனால் சாய் தான் சரியான திமிரு பிடிச்சவனாச்சு. அவனுக்கு தான் அப்போலேருந்தே இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்காதில்ல. ஸோ வீட்டுக்குள்ளே கூட வர மாட்டேங்கிறான். போயும் இவங்க வீட்டு பையனை தான் லவ் பண்ணுமான்ற மாதிரி பொண்ணை வெளியவே இருந்து திட்டிகிட்டு இருக்கா. அம்மா மட்டும்தான் ஏன் இப்போ இங்கே நின்று இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி உள்ளே வந்து ஏதோ பேசிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போல். ஆனால் அது என்ன ஏதுன்றதெல்லாம் நமக்கு காமிக்கல. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் கும்யூங் வந்துட்டு பார்ட் டைம் வேலை ஏதாச்சும் கிடைக்குமான்ற மாதிரி தேடிட்டு இருக்கா போல. ஸோ அதனால இந்த வேலைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லி அங்கே போஸ்டர்லாம் ஒட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போஸ்டரை பார்த்துட்டு இருக்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா ஒரு பையன் வந்துட்டு இந்த படத்துக்குலாம் போஸ்டர் ஓடுற மாதிரி ஒட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பையன் வேறு யாரும் கிடையாது. ஒரு வாட்டி கும்யூங்கோட ஹவுஸ் ஓனர் பொண்ணு வந்துட்டு யாரோ பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர இவ கூட ரூம்குள்ள மறைச்சி வச்சு ஓனர்கிட்ட தொக்கா மாட்டிருப்பான்ல, அந்த பையன் தான் போல. ஸோ ரெண்டு பேருமே இப்போ மீட் பண்ணிக்குவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கவே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான் அந்த மாதிரி முடிஞ்சிருச்சுல. ஸோ அதனால இப்போ அப்படியே ஒரு மாதிரி பேசுறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பையனே பார்த்தா அவனுடைய பேர், அவன் எங்கே வேலை செய்கிறான்றதெல்லாம் கும்யூங் கிட்ட சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். அப்போ தான் அவளும் வேலை தேடிட்டு இருக்கான்ற விஷயம் இவனுக்கு தெரிய வந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேலை பார்க்குற இடத்துல உங்களை வேலைக்கு சேர்த்து விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு தேட்டரில் தான் வந்து இந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கான் போல். ஸோ அதே தேட்டர்லேயே பார்த்தா டிக்கெட் கவுண்டரில் இவளுக்குமே ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துருக்கான். அதனால இப்போ அங்கே தான் கும்யூங் வந்து அப்படியே பார்ட் டைமாக படிச்சுக்கிட்டே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கா. 6 மணிக்கு மேலே தான் டிக்கெட் கவுண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும் போல். ஸோ இப்போ அப்படியே படிச்சுக்கிட்டே இவளும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க. அதே தேட்டரில் தானே இவனும் வந்துட்டு இந்த பெயிண்டிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே வந்துட்டு அவன் ஏதோ ஒரு புதுசாக படத்துக்கு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கான் போல். அதை பார்த்துட்டு ஓனர் வந்து, என்னடா பெயிண்டிங் இதெல்லாம், இப்படிலாம் வரைஞ்சா நல்லாவே இருக்காது, இப்படிலாம் இருக்கிறத பார்த்தா எந்த மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்க வருவாங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, வேறு மாதிரி வரேன்ற மாதிரி திட்டிகிட்டே இருக்காரு. இவனும் எல்லா திட்டியும் வாங்கிட்டு அமைதியாகவே நிற்கிறானே தவிர ஒரு வார்த்தை கூட அவர் எதிர்த்து பேசவே இல்லை. ஸோ இதையெல்லாம் டிக்கெட் கவுண்டரில் உட்காந்து கும்யூங்கும் பார்த்துட்டு தான் இருக்காளா. ஸோ அவளுக்கு பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்டே கேட்குறா, எதுக்கு இந்த ஓனர் வந்து இப்படி திட்டிகிட்டு இருக்காரு, ஆனால் அவ்வளோ தூரம் அவன் திட்டியும் கூட இவன் எதுக்கு இப்படி அமைதியாகவே நின்றுட்டு இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, இவங்க எப்பயுமே அப்படி தான், நம்ம ஓனரும் வந்து அந்தளவுக்கு மோசமானவர்லாம் கிடையாது, இப்போ சும்மா அவர் இப்படி திட்டுறாரு, ஆனால் அடுத்ததே பார்த்தா அவன் சாப்பிட்டானா என்னன்னு கேட்டு இவர் தான் அவனுக்கு எப்பயுமே சாப்பாடுலாம் கூட வாங்கி தருவார். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் அவங்களுக்குள்ள எப்பயுமே நடக்கிறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓஹோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவளும் பார்த்தா அவனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. டிக்கெட் கொடுக்குற டைம் வந்துச்சு போல். ஸோ அவளும் அப்படியே கவுண்டரில் உட்காந்து ஒருத்தருக்கா டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்க. அப்போ டிக்கெட் வாங்க ஒருத்தன் வந்து பார்த்தா ஏகப்பட்ட சில்லறையை எடுத்து கொடுக்குறான். அது கூட வந்துட்டு ஒரு ரிங்கும் இருக்குது. ஸோ அதை பார்த்ததுமே இவள் புரிஞ்சுக்கிறா, அது வேறு யாரும் கிடையாது, இவளுடைய அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் தான் சொல்லிட்டு. ஸோ அவனை பார்த்ததுமே பக்கத்தில் இருந்த லேடியை, நீங்களே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறா. ரெண்டு பேருமே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்களா. ஸோ அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா அங்கே மேலே இருந்து இந்த பையன் இருக்கான்ல, அந்த புது பையன், அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் கூட இன்னொரு ஆளும் இருக்காரு. அவர் பார்த்தா, எதுக்குடா இந்த பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ண, எப்பயுமே நீ இந்த மாதிரிலாம் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டியே, அப்போ அந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமான்ற மாதிரி கேட்க, தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் தெரியாத பொண்ணுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பழக்கம் அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் அங்கே கும்யூங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் இப்போ கும்யூங் வந்துட்டு அவளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. கூட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நானும் உன்னை வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தா கூடவே தான் வந்துட்டு இருக்கான். அப்படி ரெண்டு பேரும் ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடமே பார்த்தா ஒரு மாதிரி கொஞ்சம் கலீஜாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே நிறைய பேர் காணும்னு சொல்லி நிறைய போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததுமே அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவன் தான் கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன்ல, ரொம்ப ரிச்சாகவே வளர்ந்துருப்பானே. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ தங்கியிருக்கிறது பார்த்தா இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த இடத்துல ஏன் நீ வந்து தங்கியிருக்கா, இந்த இடத்த பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்குது, இங்கே நீ சேஃப்டியாக இருக்கியான்றது கூட எனக்கு தெரியலை, அதோட நீங்கள் தங்கியிருக்கிறது எனக்கு பிடிக்கல, பேசாமல் நீ ஏன் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கிறியான்ற மாதிரி அந்த இடத்த பற்றியே பேசிகிட்டு இருக்கான். இது வந்துட்டு கும்யூங்க்கு டென்ஷன் ஆகிடுது. உன் கூட வந்துன்னா உன் வீட்லையா, உங்கள் அம்மா கிட்ட அதை பற்றி நீ என்ன சொல்லுவேன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்க வேண்டாம், இங்கே நீ டெய்லி வேலையை முடிச்சுட்டு தனியாக நடந்து போகும்போது உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. கும்யூங் பார்த்தா டென்ஷன் ஆகிடுறா. சும்மா நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, பெருசாக இந்த இடத்துல பிரச்சனை எதுவும் இருக்கா மாதிரிலாம் எனக்கு தெரியல, ஸோ நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் அந்த டைம் தான் பார்த்தா அந்த பெயிண்டர் பையன் இருக்கால, அதை அவளுக்கு வேலை கூட வாங்கி கொடுத்துருப்பானே. ஆக்சுவலி அவனுடைய பேர் பார்த்தா பார்க்கு. ஸோ அவன் வந்துட்டு அவனோட வீடு இந்த பக்கமாக தான் இருக்கு போல. அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி ரோட்லேயே நின்று சண்டை போட்டுருக்கிறது அந்த பையன் பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கான். ஆனால் அப்போ இந்த பக்கம் இந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தா சும்மா இல்லாமல், நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. அவ்வளோதான் கும்யூங் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு, அப்போனா நீங்கள் வர தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ இதுக்கப்புறம் இங்கே வராத, என் பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரவே வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பார்த்தா அவளை பயங்கரமாக திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் வந்துட்டு கும்யூங் தான் புதுசாக பார்ட் டைம் வேலைக்கு சேர்ந்து
இருந்திருக்கால. ஸோ அதனால அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தேட்டரோட ஓனர் பார்த்தா இங்கே இந்த பார்க் பையனை மட்டும் காணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. தெரியலன்ற மாதிரி மற்றவங்களாம் சொல்லிட்டு இருக்கா. அவன் இன்னும் சாப்பிடவே இல்லைன்ற மாதிரி ஓனர் பார்த்தா எப்போ பாரு அவனை திட்டிகிட்டே இருப்பானே, ஆனால் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் அவனை பற்றி அக்கறையாக விசாரிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவன் வேற இன்னும் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டு கும்யும் கிட்ட அவன் ரூமில் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துருமான்ற மாதிரி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க போல. அதனால் அவளும் அதை கொடுக்கறதுக்காக அவனுடைய ரூமுக்கு வரா. பட் ரூம்குள்ள பார்த்தா அவன் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் அங்கே அவன் வரைஞ்ச பெயிண்டிங்ஸு, அப்புறம் அவன் எழுதி வச்சிருக்க கவிதை புக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரும் உள்ளே வர மாதிரி சவுண்டு கேட்குது. பார்த்தா அந்த பார்க் பையனும் அந்த ஓனர் பொண்ணு இருக்கால, இவங்க 2 பேரும் தானே இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே உள்ளே வராங்க. அதுவும் அவங்களுக்குள்ள ஏதோ பயங்கரமாக சண்டை வர போயிட்டு இருக்கு போல. ஸோ இந்த டைமில் நம்ம போய் நின்னா அப்புறம் அந்த பொண்ணு எதுவும் நம்மளை பற்றி தப்பாக நினச்சிக்க போகிறான்னு சொல்லிட்டு கும்மிங் என்ன பண்ணுறா, உள்ளே இருக்கிறதாவே காட்டிக்காம அவள் பாட்டுக்கு அப்படியே அந்த இடத்துல மறைஞ்சு நின்றுக்கிறா. இப்போ உள்ளே வந்து அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணும் பார்த்தா இவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கு. நீ இது வரைக்கும் டேட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்காகன்னு ஒரு 10 ரூபா கூட செலவு பண்ணது கிடையாது. நான் தான் இப்போ வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். உன் வேலையை கட்டிக்கிட்டே நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அழுக போகிற? இதெல்லாம் ஒரு வேலையா? வரையறதெல்லாம் யாராச்சும் ஒரு வேலைன்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்களா? முதல்ல இந்த வேலையை விடுன்ற மாதிரி அவள் பாட்டிக்கு இவனை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்க. இவன் டென்ஷன் ஆகி என்னால் என் வேலையெல்லாம் விட முடியாது, அப்படி உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலன்னா நீ இங்கேருந்து கிளம்பிப்போ, எனக்கு ஒன்றும் நீ தேவையே கிடையாதுன்ற மாதிரி இவன் சொல்லிடு. அதானா உனக்கு எப்பயுமே இதை தானே சொல்ல தெரியும்? நீ இப்போல்லாம் என்கிட்ட சிரிச்சு கூட ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை. உனக்கு நான் போர் வச்சுட்டேன்ல, ஒரு வேலை வேற ஏதாச்சும் பொண்ணு வந்துட்டாங்களான்ற மாதிரி கேட்கும்போது லூசு மாதிரி பேசாதேன்ற மாதிரி இவனும் டென்ஷன் ஆகி 2 பேரும் அப்படியே மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்து கும்மியும் ஓரமாக மறைஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தால, அங்கே இருக்க ஒரு ஃபோன் வந்துட்டு ரிங் ஆக ஆரம்பிச்சிருது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்த்துட்டா முடிஞ்சிருச்சேன்ற மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்டு அந்த ஓனர் பொண்ணு அங்கே வந்து பார்த்துற கும்மியும் அங்கே இருக்கிறதையும் பார்த்துட்டா. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிறா, இப்போ இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க போல, அதனால தான் இந்த பையன் நம்மக்கிட்ட எப்படி எப்பயுமே வேண்டா வரப்பா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, ஓ உங்களுக்குள்ள இதுதான் நடந்துட்டு இருக்கான்ற மாதிரி அவளா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. கும்மியும் எவ்வளவோ சொல்றா, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல, நான் ஜஸ்ட் இங்க சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பார்க் பையனுக்கே தெரியாதுல்ல இவ்வளவு நேரம் உள்ள இருந்தது. சவனும் ஒரு மாதிரி ஷாக்கிங்ல தான் நின்றுட்டு இருக்கான். அதனால கும்மியும் வந்துட்டு இந்த மாதிரி ஓனர் தான் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சாருன்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாக்குறா. பட் இந்த பொண்ணு வந்துட்டு அதை கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை. அவ பாட்டுக்கு எதையோ ஒன்று நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கோவப்பட்டு கிளம்பி போயிட. அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் வந்துட்டு அந்த சாயோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணு வந்துட்டு வங்சிக்கோட பையனை தான் லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா பயங்கரமாக குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு போல. இதெல்லாம் பார்க்குற அவங்களுடைய ஒய்ஃப் வந்துட்டு பெருசாக எதுவுமே கண்டுக்கல, இந்த ஆளுக்கு வர வேலையில் எப்பயுமே எப்படி தான் கத்திட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு கோவம் வருது. ஏண்டி ஒரு மனுஷங்க நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அது எதுவுமே கேட்காம வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி காலை கிடக்கிற சாக்ஸ் எல்லாம் கழட்டி அவங்க மேலேயே அடிக்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க பையன் வந்துட்டு டென்ஷன் ஆகி அவங்க அம்மாக்காக சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறான். நீ எல்லாம் ஒரு அப்பாவா? குடிச்சா அமைதியாக படுக்க மாட்டியா? சும்மா ஏன் எப்போ பாரு அம்மாவை போட்டு திட்டிகிட்டே இருக்க? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு பேச, ஏண்டா அப்பாவே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு குழந்தைட்டியான்ற மாதிரி கேட்குமோ, ஆமாம் உன்னெல்லாம் அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு என் அம்மாவை தான் பிடிக்கும், ஏன்னா எங்களுக்காக எல்லாமே பண்ணுறது அவங்க மட்டும்தான், ஏதோ அவங்க முகத்துக்காக தான் அவனை போனால் போதுனே விட்டு வச்சிருக்கோன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. இவர் டென்ஷன் ஆகி கத்துறாரு. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் அதிகமாக சண்டை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அம்மா தான் பார்த்தா, அடி நீ எதுவும் பேசாதடா அமைதியாக உள்ளே போன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அப்பவும் பையனுக்கு வந்து கோவமாக வருது. ஏமா இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் சகிச்சுட்டு நீ வாழணும்னு ஆசைப்படுறா? இவரை வேண்டாம் விடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, இவர் கூடவே தான் இருக்கணுன்ற, எதுக்குமா இப்படிலாம் பண்ணுறேன்ற மாதிரி திட்டும் போது அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா, போ நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா பார்த்தா பையனை அனுப்பி வச்சிடுறாங்க. அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு நேராக தங்கச்சிக்கிட்ட தான் வரான். ஏண்டி உனக்கு லவ் பண்ணுறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? போய் அவங்க வீட்டு பையனை தான் நீ லவ் பண்ணுமா? உன்னால தான் அங்கே வெளியே சண்டையே நடந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் உன்னை அந்த பையன் கூட பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான்ற மாதிரி பயங்கரமாக இந்த பொண்ணை திட்டி விட்டுட்டு போயிடா. அடுத்த சீன்லேயே பார்த்தா இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவே பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த அண்ணன் வந்துட்டு சும்மா இல்லாமல் கும்மியோட தம்பியை வந்துட்டு ஆள் வச்சு அடிச்சிருப்பான் போல. இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால இவன் பார்த்தா பயத்தில், ஏம்மா இதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட மாட்டி என்னால் அடி வாங்கலாம் சாக முடியாது, பேசாமல் நம்ம பிரேக்கப்பே பண்ணிக்கலான்ற முடிவில் தான் இப்போ வந்து பிரேக்கப் சொல்லிட்டு இருக்கான் போல. ஆனால் அந்த பொண்ணுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. கேவலம் என் அண்ணன் கிட்ட அடி வாங்கினதுக்காக அதுக்கு பயந்துட்டு நான் கழட்டி விடுறியா? நான் ஒத்துக்கவே மாட்டேன், பேசாமல் நம்ம இங்கேருந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடலான்ற மாதிரி சொல்லும்போது, தேவையில்ல இங்கேருந்து நம்ம எங்கே ஓடினாலும் சரி எல்லா இடத்துலையுமே அண்ணனோட ஆளுங்க இருக்காங்க, பார்க்குறதுலாம் என்னை அடி பொழந்து எடுக்கிறானுங்க, நீ அடி வாங்கி பாரு அப்போ தான் உனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பிரேக்கப் பண்ணிட்டாங்க இருந்து போக பார்க்க. இந்த பொண்ணு கல்லை விட்டு எடுத்து அறிஞ்சு டி நில்லுடா, பேசாமல் நம்ம இந்த ஊரை விட்டு ஓடிடலான்ற மாதிரி ஐடியா கொடுக்குறா. இவனுக்கும் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ண விருப்பம் இல்லை தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டுருக்க. இவ பார்த்தா சொல்லு நீ என் கூட ஓடி வருவியா மாட்டியான்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்குமோ, எனக்கு தெரியலையேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தா மறுபடியும் கடி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா 2 பேருக்குமே பெரிய மனசு இல்லை. இப்போ என்ன
பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இப்படி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே பார்த்தா ஏசனோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் அங்கே காரில் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்துட்டு கும்யூங்க தான் காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு தான் வந்திருப்பா போல். இவர்கிட்ட இருக்க கீ ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு அவனுடைய அம்மா இருக்காங்க. பார்த்துட்டுமே இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இன்னைக்கு என்ன ஏழரையை கூட்ட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எதுவுமே காமிக்காம நீங்களா ஆண்டி எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி அவன் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இவங்களுக்கா அவள் கையில் இருக்க ஒரு ஸ்பேர் கீயை பார்த்ததுமே அடிக்கடி இங்கே இந்த மாதிரி வந்துட்டு போவான்றத புரிஞ்சுக்கிட்டு, நீ இப்படி தான் அடிக்கடி இங்கே வந்துட்டு போவியா என் பையனை பார்க்குறதுக்காகன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அவங்க பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்கவும் சமைச்சது எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்காக இவ தான் பார்த்தா பவுலெல்லாம் ஊற்றி எடுத்து வைக்கலான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அதில் வந்துட்டு இவளுக்கு சூப்பு கூட ஒழுங்காக ஊற்ற முடியல போல. ஸோ அதை பார்த்துட்டு இதை கூட உங்கள் அம்மா உனக்கு சொல்லி தரலையா, ஒரு சூப்பை கூட ஒழுங்காக பவுலில் ஊற்ற தெரியலன்ற மாதிரி இவங்க பார்த்தா அவளை திட்டிகிட்டே இருக்காங்க. இவ்வளோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி நின்றுட்டே இருக்கும்போது கரெக்டாக பாய் ஃப்ரெண்ட் பார்த்தா உள்ளே வரான். வந்தவன் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஏன்னா இன்னைக்கு அவனோட பர்த்டே போல். ஸோ அதனால தான் கும்மியவங்க அவனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்திருப்பா. பட் இங்கே வந்து பார்த்தா அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு இவ தான் படாத பாடு பட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மாவுமே பையனுக்கு பர்த்டேன்றதுனால தான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்க வந்திருப்பாங்க போல். ஸோ இப்போ எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கும்மியவங்க வந்துட்டு அவள் தான் வீட்டை பிரிஞ்சு வந்து இங்கே இருக்கா இல்லையா. ஸோ நல்ல சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதுவும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு நீங்கள் சமைச்சிருக்கிறதுலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் நிறைய சாப்பிட போகிறேன்ற மாதிரி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ற மாதிரி இப்படி சொல்கிறா. ஆனால் அதை கேட்டுட்டு அவங்க பார்த்தா நாங்களாம் எங்கள் வீட்டில் அளவாக கம்மியாக தான் சாப்பிடுவோன்ற மாதிரி அவளை அசிங்கப்படுத்துகிறாங்க. அவள் என்ன தான் இவங்க வந்துட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட அம்மாவாச்சே, ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம நல்லா பேசி நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் இவங்க பார்த்தா அவளை ஒரு விஷயத்துலையும் மட்டம் தட்டுறது ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவளை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. அதோட இப்போ பார்த்தா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நீ இப்படி தான் அடிக்கடி இங்கே என் பையனை பார்க்குறதுக்காக வருவியா, அதெல்லாம் நீ இனிமேல் இங்கே வராத, இது ஒன்றும் அவனுடைய அப்பார்ட்மெண்ட் கிடையாது, அவன் கேட்டான்னு சொல்லி நான் அவனுக்காக ஏன் காசு போட்டு வாங்கி கொடுத்த அப்பார்ட்மெண்ட் தான், அதனால நீ இனிமேல் அடிக்கடி இங்கே வர வேலைலாம் வச்சுக்காதன்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக மூஞ்சுக்கு நேராகவே சொல்லிடுறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுது. இதெல்லாம் கேட்டுட்டு பையன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான்ற மாதிரி அவனுடைய மூஞ்சை பார்க்க அந்த பையனும் பார்த்தா அம்மா அப்படிலாம் அவகிட்ட பேசாதீங்க, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம், நாங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமா கல்யாணமும் பண்ணிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா டென்ஷன் ஆகிடுறாங்க. இது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, நான் உன்னை வெளியே எல்லாருக்கிட்டையுமே நீ என்னுடைய ப்ரைடு, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னடா நான் என்னோட பெருமை எல்லாத்தையும் கெடுக்கிற விதமாக இவ கூட சேர்ந்து சுற்றிட்டு என் மானத்தையும் வாங்கிட்டு இருக்கேன்ற மாதிரி அவனை பயங்கரமாக திட்டுறாங்க. அவ்வளோதான் இவங்க இப்படி திட்டுறதெல்லாம் பார்த்துட்டுமே கும்மியவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இதுக்கப்புறமும் இங்கே இருந்தால் நம்ம மானமும் போய்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் போகிறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி அவளே எழுந்து வெளியே கோமா கிளம்பி வந்துடுறா. பின்னாடியே பாய் ஃப்ரெண்டும் வரான். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா. ஸோ கூட பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். உங்கள் அம்மா அவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்க. என்னதான் நீ என்னை விட பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறோம். உன் அம்மா அப்பா உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அதை விட பல மடங்கு நல்லா தான் என் அம்மா அப்பாவும் என்னை பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஏன் உன் கூட இருக்கும்போது மட்டும் நான் இப்படி கோமாளி மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. நானும் உன் பாய் ஃப்ரெண்டோட அம்மாவாச்சேன்னு சொல்லி தான் உன் அம்மா கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசி நல்ல பேர் எடுக்க பார்க்குறேன். ஆனால் அவங்க எப்போ பாரு என் குடும்பத்தை மட்டும் தட்டுறது, என்ன ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்குதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படியே போனால் கடைசி வரைக்கும் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்றதை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. பேசாமல் நீ ஒரு முடிவு பண்ணு, உனக்கு உன் அம்மா முக்கியமா இல்லை நான் முக்கியமான்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்துட்டு என்னம்மா இப்படியெல்லாம் கேட்குற, நீ திடீர்னு எப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும். உலகத்தில் இருக்க எந்த பசங்களாலையும் அம்மாவா இல்லை காதலியான்னு சொல்லி வரும்போது ஒரு முடிவாக எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது ஏன் என் அப்பா எடுத்தாரு, அவருடைய குடும்பமா என் அம்மாவான்னு சொல்லி ஒரு நிலைமை வந்தப்போ அவர் என் அம்மா தான் முக்கியம்னு சொல்லி என் அம்மா கூடவே வந்தாரு. அந்த மாதிரி ஒரு பையனை தான் நானும் எதிர்பார்க்குறேன். அப்படி உன்னால இருக்க முடியாதுன்னா நீ அதை இப்போவே சொல்லிடு. ஆனால் நான் கடைசியாக சொல்கிறேன், ஒரு அம்மா பையனா இருக்கவனை கடைசி வரைக்கும் நான் கண்டிப்பாக கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் பார்த்தா பயங்கர கோவமா அவனை பேசி விட்டுறா. ஆனால் அவனுக்கு பாவம் என்ன பேசுறதுனே தெரியல. அமைதியாக ஒரு மாதிரி பேசுறதுலாம் கேட்டுக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கா. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. கும்மியவங்க எப்போ போல அவளுடைய பார்ட் டைம் ஜாபுக்கு வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க. வெளியே இந்த டிக்கெட்லாம் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் பார்த்தா ஒரு லேடி வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் காதைக்கிட்ட போய் ஏதோ குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு கும்மியவங்க அவங்க கூட இருக்க லேடியும் உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லேடி வந்துட்டு எப்பயுமே இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசுவாங்க போல. அதை பார்க்குற ஓனர் பார்த்தா இவங்க பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு அவங்கள இப்போ பாரு துரத்தி விட்டுட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ தான் கும்மியவங்க அவங்களுடைய ஃபேஸை பார்த்துட்டு யோசிக்கிறா, பிளாக்ல டிக்கெட் விற்கிறதா இருந்தாலும் என்கிட்ட இருந்து அவங்க அதுக்கு முதல்ல டிக்கெட் வாங்கியிருக்கணும்ல, இந்த லேடிக்கு இது வரைக்கும் நான் டிக்கெட் கொடுத்ததா எனக்கு ஞாபகமே இல்லையன்ற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஏதோ அவளுக்கு லைட்டாக கொஞ்சம் டவுட் வருது. ஸோ அதனால் அவங்க யார் என்னன்றதை விசாரிப்போன்ற மாதிரி அவள் வெளியே வரா. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த லேடி வந்துட்டு அங்கே இருக்கவங்க கிட்டலாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த படத்துக்காக போஸ்டர்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பெயிண்டிங்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கான்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க பேசுறதெல்லாம் வச்சு கேட்கும்போது தான் தெரியுது இந்த லேடி வந்துட்டு ஆக்சுவலி பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்கலாம் கிடையாது. இந்த படத்துக்கு மூவி போஸ்டர் பெயிண்டிங்லாம் வரைஞ்சிட்டு இருக்கான் இல்லையா அந்த பையன் பார்க்கு அவனுடைய அம்மா போல. அதனால அவன் வரைஞ்சிருக்கிறத பற்றி அங்கே
மக்கள் கிட்டலாம் கேட்டால் அவங்க தான் பையனை பற்றி பெருமையாக சொல்கிறத கேட்டுக்கிட்டே இவங்க சந்தோஷப்படுவாங்க போல். ஸோ அது தெரிஞ்சதுமே இவ பார்த்தா அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கா அவங்க கிட்ட தான். அதோட அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையன் வந்துட்டு இங்கே தான் வேலை பார்க்குறான்னு என்கிட்ட இத்தனை நாள் வரைக்கும் சொன்னதே இல்லைம்மா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறது அவன் எனக்கு சொன்னானா நான் அதை நினச்சி கவலைப்படுவேன்னு சொல்லிட்டு தான் அவன் சொல்லாமல் இருந்திருக்கான் போல். ஆனால் அவன் எப்பயுமே வேலையை முடிச்சுட்டு வரும்போது அவனுடைய சட்டையெல்லாம் ஒரு மாதிரி பெயிண்டாக இருக்கும். அதை வச்சு தான் நானே அவன் இங்கே தான் வேலை பார்க்குறான்றதையும் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறத எந்த பையனாலையும் அம்மா கிட்ட சொல்ல முடியாதுன்றது உண்மைதானே. ஆனால் என் பையன் அளவுக்கு யாராச்சும் நல்லா வரைய முடியுமா? இவ்வளோ பெருசாக அழகாக வரைஞ்சிருக்கான்ற மாதிரி பையனை பற்றி அவங்க புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கா. கும்மியவங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பையன் வந்துட்டு இத்தனை நாளாக இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட தியேட்டரில் படம் பார்த்ததே கிடையாது தெரியுமான்ற மாதிரிலாம் சொல்லும்போது உடனே கும்மியும் பார்த்தா அவள்கிட்ட இருந்த டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் படம் பார்க்க வாங்க, நான் உங்களுக்கு படம் போட்டு காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதோட கூடவே இந்த தியேட்டர் ஓனர் இருக்கார்ல, அவருமே வந்துட்டு இவ்வளோ நேரம் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பார் போல். ஸோ பதிலுக்கு அவருமே வந்துட்டு அவர்கிட்ட இருக்க ஃப்ரீ டிக்கெட்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க பயங்கர குஷியாயிடுறாங்க நிறைய டிக்கெட் கிடச்சதுமே. ஸோ சொன்ன மாதிரி அடுத்த நாள் இவங்களுமே படம் பார்க்குறதுக்காக வராங்க. அது வந்துட்டு வீக் டேஸ் மண்டேன்றதுனால பெருசாக தியேட்டரில் வந்துட்டு கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை. அதனால இவங்க மட்டுமே தனியாக அந்த தியேட்டர்ல ஏதோ ஒரு ராணி மாதிரி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க. மேலே அந்த ஆப்ரேட்டர் ரூம் இருக்குல்ல, அங்கே இருந்து அந்த பார்க்கும் அப்புறம் கும்மியங்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அம்மா வந்துட்டு சந்தோஷப்படுறது பார்க்கும்போது அவனுக்குமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். இத்தனை நாளாக என் அம்மாவுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தோணுனதே இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதோட நான் உங்களுக்கு 2வது தடவை நன்றி கடன் பட்டிருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் எப்போ பாரு நீங்களே எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லையே, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்ற மாதிரி அவனே கேட்க, நான் எதையும் எதிர்பார்த்தெல்லாம் இதை பண்ணலங்க, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இல்லை அதையும் மீறி நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங் வேணால் வரைங்க, ஃப்யூச்சரில் வேணால் அதை வச்சு நீங்கள் காசு எதுவும் பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்ல இவனும் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். கீழே அதே மாதிரி அவங்க அம்மாவும் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் அங்கே ஓடுது போல். ஸோ ரொம்ப சந்தோஷமாக பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு விளையாடுத்து இப்போ படத்தெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வெளியே வரும்போது கூட அந்த படத்தில் இருக்கிறத பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் வந்துட்டு ஒரு பையன் கேரக்டர் வருமா, அதில் வர பையன் மாதிரியே தாண்டா நீயும் எனக்கு இருக்கேன்ற மாதிரி பையன்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க. கும்மியங்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஸோ அவகிட்ட ரொம்ப நல்லாவே பேசுகிறாங்க. அதோட இவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேஷ்னரி புக் ஷாப் மாதிரி தான் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல். அதான் கும்மியங்க வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவளை அவங்களுடைய கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க கடையில் இந்த இங்கிலீஷ் புக்கெல்லாம் இருக்கும்ல, நாவல் புக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு நிறைய பெரிய புக்கெலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி புக்கெல்லாம் அவளுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. கும்மியங்கும் எதுக்கேன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்ற மாதிரி சொல்லும்போது, பரவாயில்லம்மா எனக்காக நீ எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, இது வரைக்கும் இந்த தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்கணுன்றது என்னோட பல நாள் கனவாகவே இருந்துச்சு, அதை இன்னைக்கு நீ நிறைவேற்றி கொடுத்துருக்க. அதனால இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் சாகிற வரைக்கும் இந்த நாளை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஒரு மெமரபிளான டேவை நீ தான் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்க, அதுக்கு இது கூட கொடுக்கலனா எப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க புக்ஸ் எல்லாம் அவளுக்காக கொடுக்குறாங்க. அதுவும் அவங்க கிட்ட இருக்க பாதி புக்ஸை இவங்க பாட்டுக்கு எடுத்து அடிக்கிட்டே இருக்கு. அது வேற வெயிட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு பார்க் வந்து, அம்மா போதும் போதும் நீ பாட்டுக்கு இவ்வளோ புக்ஸை அடிக்கிட்டே இருக்க, அவங்க தனியாக எப்படி இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியும், வெயிட் ஆயிடுச்சுலன்ற மாதிரி சொல்ல, அப்புறம் எதுக்குடா நீ இருக்கா, போய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி அவங்க அம்மா அனுப்பி வைக்கவும் பார்க் தான் பார்த்தா அவளுக்கு அந்த புக்கை தூக்கிட்டு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போகிற வழியில் 2 பேரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் பார்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ கும்மிங் தங்கி இருக்க அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணை தானே டேட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதான் அவங்க 2 பேருக்குள்ள அதுக்கப்புறம் பிரேக்கப் கூட ஆயிடுச்சுல. ஸோ அந்த பொண்ணுக்கு இப்போ வந்துட்டு வேற ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமாக கல்யாணமே நடக்க போகுதுன்ற விஷயத்த சொல்ல, அதை கேட்டுட்டு கும்மியங்கும் உங்களை மாதிரி ஒரு பையனை அவள் மிஸ் பண்ணுறான், கண்டிப்பாக அவள் லைஃப்பில் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அதை கேட்டதுமே பார்க்க என்ன நினச்சான்னு தெரியல, என்னை பற்றி உங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியவே தெரியாது, அப்புறம் எப்படி என்ன மாதிரி ஒரு பையனை விட்டுட்டு போகிறது அவளுக்கு லாஸ்ன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது உங்கள் அம்மா உங்களை பற்றி பேசுகிறத வச்சே எனக்கு தெரிஞ்சுக்க முடியுது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அதோட பணக்கார பையன் தான் வேணும்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு பையனையே பார்த்து லவ் பண்ணியிருக்க வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ அவங்களையும் கஷ்டப்படணுன்ற மாதிரிலாம் இவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. நான் தான் சொல்கிறேன்ல, என்னை பற்றி தெரியாமலே நீங்கள் எப்படி எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்ற மாதிரி அவன் மறுபடியும் கேட்குறான். தெரியலனா இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டா போச்சுன்ற மாதிரி இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கா. இவன் ஒரு மாதிரி அவளையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்துட்டு ஏசுனை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு ஏசுன அப்பாவோட நினைவு நாள் போல், அதனால அதுக்கு சாமி கும்பிட்றதுக்காக அவங்க பார்த்தா அவங்களுடைய சித்தப்பா வீடு இருக்குல்ல அங்கே தான் வந்திருக்காங்க. ஆனால் அங்கே வந்தும் கூட இவங்களுக்கு ஃபுல்லாக கும்மியங்கோட ஞாபகமாகவே தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே அவள் ஒரு நாளைக்கு 2-3 தடவையாச்சும் கால் பண்ணி இவங்க கிட்ட பேசுவாளாம். ஆனால் இப்போ அவள் கால் பண்ணி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து அவள் தங்கியிருக்க வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவள் வந்துட்டாளான்ற மாதிரி கேட்க அவன் இன்னும் வீட்டுக்கே வரலன்றது தெரிய வருது. ஸோ அதை நினச்சதுமே இவங்க இன்னும் ஃபீல் பண்ணுறாங்க, என்ன ஆகுதோ அவள் எங்கே இவ்வளோ நேரம் வெளியே சுற்றிட்டு இருக்காளோன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் அங்கே சித்தப்பா பார்த்தா, இதே மாதிரி உன் அப்பாவோட இன்னொரு நினைவு நாள் அப்போ உனக்கு ஒரு விஷயம் நடந்தது, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க.
ஏசுன் சின்ன வயசாக இருக்கும்போது அவளுடைய சித்தப்பா பொண்ணு கூட எங்கேயோ சும்மா காட்டு பக்கமாக சுற்றிட்டு இருந்திருப்பா போல. அந்த டைமுக்கு இந்த கருப்பு தும்பிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்றத்தை பார்த்துட்டு அதை பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறா. அதனால கூட வந்த தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி நீ வீட்டுக்கு போ, நான் இந்த தும்பியை பிடிச்சதுக்கு அப்புறமா வரேன்ற மாதிரி அந்த பொண்ணை மட்டும் அனுப்பி வச்சுட்டு இவன் அந்த தும்பியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. ஆனால் அது எங்கேயோ பறந்து போயிடுச்சு போல. ஸோ அப்படி அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு லேடி பார்த்தா நடக்க முடியாது போல. ஸோ உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இவளை திரும்பி பார்த்ததும் அவளை கிட்ட கூப்பிட ஏசுனுமே பார்த்தா கிட்ட போறா. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது என்னால் நடக்க முடியாதுமா, இப்போ பஸ் வந்தோடனே நான் பஸ்ஸில் வர போயாகணும், ஆனால் எனக்கு சரியா சேஞ்ச் வேற இல்லை, சேஞ்ச் இல்லாமல் பஸ்ஸில் ஏறினா கண்டக்டர் வேற திட்டுவான். ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில் போயிட்டு எனக்கு இந்த சேஞ்சை மட்டும் மாற்றிட்டு வந்து கொடுக்குறியான்ற மாதிரி ஹெல்ப் கேட்கவும் இவ சின்ன பொண்ணு தானே, இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டால் பண்ண தானே செய்வாங்க. ஸோ அதனால கொடுங்க நான் போய் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு காசை வாங்கிட்டு இவ வேகமாக அங்கேருந்து ஓடிட்டு இருக்கா. அப்படி அவள் ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவளை யாரோ வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அவளுடைய அம்மா தான். நீ எதுக்கடி இங்கே வந்தேன்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி அங்கே ஒரு ஆன்டிமா ஹெல்ப் கேட்டாங்க, அதான் உங்களுக்கு சில்லறை மாற்றி கொடுக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லுவோம். யார் அது, யார் காமிவான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்து பார்த்தா இப்போ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த அந்த லேடியை காணோம். அவங்க அம்மா பார்த்துட்டு எதுக்கு இப்படி தெரியாதவங்களுக்குலாம் நீ ஹெல்ப் பண்ணுற, அந்த லேடி உன்னை பார்த்தாங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் பார்த்தாங்க. அப்போது அவங்கள நீ பார்த்தியா, ஏதாச்சும் அடையாளம் தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்தாங்க, அவங்களுடைய கையில் கூட ஏதோ தழும்புலாம் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்ல அதுலேருந்தே இயேசுனோட அம்மாவுக்கு பார்த்தா ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கும் போல். ஸோ அடுத்த நாள்ல இருந்தே அவங்க மீன் கடைக்கு ஆளுங்கள்லாம் வருவாங்க இல்லையா, அதில் யாராச்சும் இந்த மாதிரி கையில் தழும்போட வராங்களான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. வர கஸ்டமர்ஸோட கையெல்லாம் பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி கையில் எதுவும் தழும்பு இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அப்படி ஒரு நாள் பார்த்தா கரெக்டாக அந்த ஹெல்ப் கேட்டாங்க இல்லையா அந்த லேடி, அவங்களே பார்த்தா இவங்களுடைய கடைக்கும் வராங்க. அதே மாதிரி கையில் தழும்பும் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க ஏன் இதை தேடிட்டு இருக்காங்கன்னா, இந்த லேடி வந்துட்டு சாதாரண லேடிலாம் கிடையாது, இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டு பிச்சை எடுக்க வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கும்பலை சேர்ந்த லேடி போல். அதனால தான் இயேசுனோட அம்மா பார்த்தா இத்தனை நாளாக இந்த லேடியை தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க, ஏன் பொண்ணையா இவ குறி வைக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிடச்ச மாதிரி கையிலையும் வசமாக சிக்கிட்டாங்க. இருந்தாலும் உடனே எதுவும் பண்ணிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்கும்போது அந்த லேடி கூட வந்த ஒரு ஆள் பார்த்தா, நீ எதுக்கு அந்த பொண்ணையே வந்துட்டு கடத்தணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணுங்களாம் கடத்தினா நமக்கு ஈஸியாக இருக்கும்லன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. பெரிய பசங்களெல்லாம் கடத்தினா அதுங்களாம் நம்ம சொல்கிறது கேட்காதீங்க, இந்த மாதிரி சின்ன பசங்களை கடத்தினா தான் அதுங்களை மிரட்டி நம்ம நினச்சதை பண்ண வைக்க முடியுன்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டதுமே இயேசுனோட அம்மா பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, அப்போ இந்த பொண்ணு தான் இன்றைக்கி நம்ம பொண்ணை கடத்த ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ அவளை புரிஞ்சதுமே அவள் கையில் அந்த தழுமையும் வேற பார்த்துட, என் பொண்ணையாடி கடத்த பார்க்குற, என்ன தைரியம் வந்திருக்கும் உனக்குன்ற மாதிரி சொல்லிட்டு முடிய பிடிச்சி இழுத்து பயங்கரமாக சண்டை போட்டு அடின்னு அடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஊரை விட்டு துரத்திருப்பாங்க போல. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ சித்தப்பா இங்கே சொல்லிட்டு, அந்த மாதிரி அன்னைக்கு உன் அம்மாவுக்கு தோணிருக்குன்னா அது அவளுடைய உள்ளுணர்வாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உன் அம்மா எப்பயுமே சொல்லுவான் அன்னைக்கு உன்னை காப்பாற்றினது உன்னுடைய அப்பா தான் சொல்லி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு உன்னை காப்பாற்றினது உன் அம்மா தான். ஏன்னா பொதுவாகவே அம்மாங்களுக்கு தன் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் தப்பு நடந்தா அது ஏதோ ஒரு உணர்வில் தெரிய வரும், அதை வச்சு தான் அவள் அன்னைக்கு உன்னை காப்பாற்றிருக்கான்ற மாதிரியெல்லாம் சித்தப்பா வந்துட்டு இப்போ சொல்லிட்டு இருக்கமோ. ஏசனும் இந்த வயசில் அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை நினச்சி. ஸோ இப்படியே இதோட இந்த ட்ராமாவோட 9th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.